ஹலோ தூய சக்தி, உங்களுடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க தான். அந்த குட்டி பசங்களுக்கு ஒரு பிரச்சனையா நீங்க நிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது குட்டி பசங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஓட் பண்ண வச்சாங்க. அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸை கட்டாயப்படுத்தி ஓட் போட வச்சாங்க. குட்டி பசங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறது. ரெண்டு விஷயங்கள்ல ப்ராப்ளம் வருகிறது. ஒன்று நீட் தேர்வு, இன்னொன்று சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட். சிபிஎஸ்சியினுடைய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எடுத்து பார்க்கும்போது, அதாவது ரீவேல்யூஷன் எடுத்து பார்க்கும்போது முழுக்க கோளாறு. அந்த டெஸ்டிங் சிஸ்டமே கோளாறு, அந்த மார்க்கிங் சிஸ்டம் கோளாறு. எழுதின பேப்பர் பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுல பெரிய பதிவுகள் எல்லாம் எவ்வளவோ நொந்து போன பசங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுல கூட தூய சக்தி ரியாக்ட் பண்ணலன்னா அப்புறம் எதற்காக ஒரு தூய சக்தி அந்த கேள்வி வருது இல்லையா? அதாவது தூய சக்திக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தூய சக்தியினுடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ் ஆன இளைஞர்கள், யங் பீப்புள் அனைவரும் வீட்டில் இருந்து சாப்பிட மாட்டேன், அதை பண்ணுவேன், எது பண்ணுவேன்னு சொல்லிட்டு விஷங்களுக்கும் என்னெல்லாம் சொல்லிட்டு வாக்களிக்க வைத்தார்கள். இப்போ குட்டி பசங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நீட் தேர்வில் நம்ம பார்த்தோம். நீட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு பசங்க எழுதி அதன் பிறகு அந்த என்டையர் பரீட்சையே லீக் ஆகி சிலவர்களுக்கு மட்டும்தான், அதாவது இந்த சில கோட்டா இருக்கின்ற சில நபர்களுக்கு மட்டும்தான் சேர்ந்துதான் அவர்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் என்ற நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்பட்டது. அதன் பிறகு இப்ப இந்த நீட்டு கேன்சல் பட்டது. இப்ப அடுத்ததாக ஏதோ ஏர்போர்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வர போறாங்களா? இது பாஜக அரசாங்கம் ஒரு விஷயத்த கூட ஒழுங்கா உருப்படியா செய்யாது. இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்குது. அப்கோர்ஸ் நீட்டு பிரச்சனையில நீட் என்ற தேர்வே தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த குட்டி பசங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு தீர்வு என்று நீங்க சொல்ல வேண்டாமா? தர்மேந்திர பிரதான் என்ற இந்தியாவுடைய அந்த அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டர், அவர் ரிசைன் பண்ண வேண்டும் என்ற ஒரு வார்த்தை ஏன் தூய சக்தி கேட்க மாட்டேங்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ தூய சக்திக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பசங்க நிக்கணும், ஆனா பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தூய சக்தி நிக்காதுன்னு வரும்போது நிச்சயமாக அது ஒரு ஒன் வே ரிலேஷன்ஷிப் ஆகுது. இதுதான், அதாவது நான் ஒரு பெரிய நடிகர், எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், அதனால என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற அந்த ஒரு பாணியில் போகின்ற போக்கு நிச்சயமாக அது பிரச்சனைக்குரிய போக்கு தான். அந்த சிபிஎஸ்சிக்கு என்ன ஒரு நீங்க என்ன தீர்வு வேண்டாம். நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா? ஒரு மாநிலமா இருந்து கொண்டு நீங்க இதற்காக என்ன செய்தீர்கள் என்று இங்க சிபிஎஸ்சி இப்ப எவ்வளவு பசங்க இருக்காங்க, அந்த பசங்கள் இருக்கின்ற பெரும்பாலான நபர்கள் இன்னைக்கு சப்போர்ட்டர்ஸ் ஆன, நானே சில பசங்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர்கள் இன்னைக்கும் உங்களை சப்போர்ட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கும் விஜய் என்ற முதலமைச்சரை நம்புகிறார்கள், விஜய் என்ற நடிகரை நம்புகிறார்கள். அப்படி இருக்கும் போது கூட ஏன் விஜய் இன்னும் அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற அந்த கேள்வி என் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக குரல் கொடுப்பார் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.